சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு உறவு முறியும் போது ஏற்படுற அந்த வலி, அப்பா, அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது இல்லையா? அது இதயத்துக்குள்ள ஒரு ரொம்ப ஆழமான காயத்தை உண்டாக்கிடும். நம்மள சில பேரால அதுல இருந்து கொஞ்சம் சுலபமா மீண்டு வந்துட முடியும். ஆனா சிலருக்கு அந்த வலி காலங்கள் பல கடந்தாலும் ஒரு ஆறாத வடு மாதிரி மனசுக்குள்ளேயே தங்கிடும். அப்படிப்பட்ட ஆழமான தீவிரமான உணர்வுகளின் இன்னொரு பேர்தான் விருச்சிக ராசி. அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதோ அவங்களுடைய பிரிவும் அப்படித்தான். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தீவிரமானது. இன்னைக்கு நாம மத்தவங்களால எளிதில் புரிஞ்சுக்க முடியாத விருச்சிக ராசினரோட அந்த உணர்ச்சி உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போக போறோம். பிரிவின் வழியை அவங்க எப்படி தாங்குறாங்க, அவங்களுடைய மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அளப்பரிய சக்தி என்ன, இதெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்கலாம் வாங்க. விருச்சிகம் கால சக்கரத்தோட 8வது வீடு. ஜோதிடத்துல 8 அப்படிங்கிற எண்ணுக்கே ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. அது ரகசியங்கள், ஆழம், மறைக்கப்பட்ட உண்மைகள், ஒரு பெரிய மாற்றம், ஏன் ஒரு மறுபிறப்புன்னு கூட பல விஷயங்களை குறிக்கும். இவங்க ஒரு நீர் ராசியா இருந்தாலும் இவங்களோட உணர்ச்சிகளை ஒருபோதும் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு அமைதியான ஆழமான கடலுக்கு அடியில எவ்வளவு ரகசியங்கள், உயிரினங்கள் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயும் கணக்கில்லாத உணர்ச்சிகளும் எண்ணங்களும் புதைஞ்சு கிடக்கும். இதனாலேயே அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்பவுமே ஒரு புரியாத புதிராதான் தெரிவாங்க. அந்த புதிரை அவிழ்க்க முயற்சி செய்யும் போதுதான் அவங்களுடைய உண்மையான ஆழம் என்னன்னு நமக்கே தெரிய வரும். விருச்சிக ராசிக்காரங்களோட அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது வெறும் ஐ லவ் யூன்னு சொல்ற வார்த்தைகள்ல அடங்கிடுற அன்பு கிடையவே கிடையாது. அது உயிரோட்டமான ஜீவனுள்ள அன்பு. ஒவ்வொரு செயலிலும் அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்க கூடவே நின்று அதை தாங்குவாங்க. உங்க சந்தோஷத்தை அவங்க சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஒரு அக்கறை, ஒரு பாசம், ஒரு பாதுகாப்புன்னு ஒரு கவசம் மாதிரி உங்களை சுத்தி நிப்பாங்க. அவங்க நேசிக்கிறவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவாங்க. அந்த அன்புல ஒரு ஆழமான உணர்ச்சி, ஒரு உண்மையான ஈடுபாடு, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். அது வெறும் அன்பு இல்ல, அது ஒரு சக்தி. இப்போ இந்த உயிரோட்டமான அன்பு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஒரு பழைய ரொம்ப சக்தி வாய்ந்த டீசல் என்ஜின் மாதிரி தான் இவங்களோட நம்பிக்கையும் அன்பும். யோசிச்சு பாருங்களேன், அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். எடுத்த உடனே யார் மேலேயும் முழு மனசோட அவங்களுக்கு அன்பு வராது. அவங்க உங்களை பல முறை சோதிச்சு பார்ப்பாங்க. உங்க நோக்கம் என்ன, நீங்க உண்மையா இருக்கீங்களா இல்ல நடிக்கிறீங்களான்னு அவங்களுடைய உள் மனசு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு தடவை அவங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்ஜின் மாதிரி தான் நிக்காம சத்தம் போடாம ஆனா ரொம்ப உறுதியா உங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நண்பருக்காக ஒரு சொந்தக்காரர் கூட செய்ய தயங்குற ஒரு உதவிய இவங்க ஒரு வார்த்தை கூட யோசிக்காம முன்னாடி நின்று செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க அன்புல ஒரு தூய்மையான அர்ப்பணிப்பு இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான உயிரோட்டமான அன்புக்கு சில எழுதப்படாத நிபந்தனைகளும் இருக்கு. இவ்வளோ ஆழமா முழுமையா ஒருத்தரை நேசிக்கும் போது அவங்க பதிலுக்கு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், அது உண்மை. ஏன்னா அவங்களுடைய உலகமே அவங்களுடைய உறவுகளுமே அந்த உண்மையின் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த அஸ்திவாரம் லேசா ஆடினா கூட எல்லாமே சரிஞ்சிடும். விருச்சிக ராசிக்காரங்களால வாழ்க்கையில எதை வேணும்னாலும் பொறுத்துக்க முடியும். கஷ்டத்தை, வலிய, தோல்விய. ஆனா பொய்ய மட்டும் அவங்களால ஒருபோதும் சகிச்சுக்கவே முடியாது. அது அவங்களுடைய ஆன்மாவையே காயப்படுத்துற மாதிரி. நடிப்பு, ஏமாத்துறது, சுயநலத்துக்காக பழகிறது, இது எல்லாம் தான் அவங்களுடைய அன்போட முதல் எதிரி. அவங்க விரும்புறதெல்லாம் வெளிப்படையான, நேர்மையான, உரிமையான, அக்கறையான உண்மையை மட்டும்தான். எப்போ அந்த உண்மை உடையுதோ அப்ப அவங்களுடைய மொத்த உலகமே நொறுங்கி போயிடும். அவங்க கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்கவே முடியாது. ஒரு தேர்ந்த சிபிசிஐடி அதிகாரியை விட இவங்க ரொம்ப ரொம்ப கூர்மையானவங்க. நீங்க பேசுற விதம், உங்க குரல்ல ஏற்படுற ஒரு சின்ன தடுமாற்றம், உங்க உடல் மொழி, உங்க கண்ணோட பார்வை, நீங்க சொன்ன பழைய விஷயங்கள்னு எல்லாத்தையும் வச்சு நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு அவங்களுடைய உள் மனசு உடனே எடை போட்டுடும். ஒரு பொய்ய மறைக்க நீங்க 1000 பொய் சொன்னாலும் அவங்களுடைய அந்த ஊடுருவி பாக்குற பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. இவ்வளவு உயிரோட்டமா இவ்வளவு ஆழமா நேசிக்கிறவங்க அப்புறம் ஏன் ஒரு உறவை விட்டு பிரியறாங்க? இந்த கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதில் தான் இருக்கு. நம்பிக்கை உடைக்கப்படும் போது, குறிப்பா பொய்களால் அந்த நம்பிக்கை துண்டு துண்டாக சிதைக்கப்படும் போது அவங்களுக்கு பிரியறதை தவிர வேற எந்த வழியுமே தெரியறதில்ல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லாத ஒரு உறவு உயிரில்லாத ஒரு உடலுக்கு சமம். அதிலேந்து விலகிறது தான் சரி. ஒரு விருச்சிக ராசிக்காரர் ஒரு உறவை முறிச்சுக்கிட்டா அவங்க அப்படியே அதுல இருந்து ஒரு கல்லு மாதிரி வெளியில வந்துடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் நாம செய்யற ஒரு பெரிய தப்பு. அந்த பிரிவுக்கு பின்னாடி அவங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மௌனமான யுத்தமே நடக்கும்.
அது வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. இவங்க நீர் ராசிங்கிறதால இவங்களோட வலி, துக்கம், கண்ணீர் எல்லாமே ஒரு பெருங்கடல் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கண்ணீரை அவங்க வெளியில காட்டவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பு. ஜோதிட ரீதியா பார்த்தா உணர்ச்சிகளையும் மனதையும் குறிக்கிற சந்திரன் விருச்சிக ராசியில நீசமடைறார், அதாவது பலவீனமாகிறார். இதனாலதான் அவங்களுடைய மனக்காயங்கள் ரொம்ப ஆழமாவும் அதை வெளியில எப்படி சொல்றதுன்னு தெரியாமலும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவிப்பாங்க. அவங்களோட வலி அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த பிரிவிலிருந்து அவங்க வெளியில வர்றது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு ரொம்ப மெதுவான கடினமான பயணம். முதல் கட்டமா ஒரு முழுமையான மௌனத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள சுத்தி ஒரு சுவரை கட்டிக்கிட்டு என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தனக்குள்ளேயே 1000 முறை அசை போடுவாங்க. அடுத்ததா நினைவுகளோட போராட்டம் தொடங்கும். அவங்க மனசு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும், பேசின ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கும். அந்த நினைவுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் அவங்களால விடுதலை அடைய முடியும். இந்த உருவகம் அவங்களுடைய முடிவோட தீவிரத்தை நமக்கு முழுமையா விளக்குது. ஒரு உறவை வேண்டான்னு விருச்சிக ராசிக்காரங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த உறவை அவங்க மனசுக்குள்ளேயே புதைச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டிடுவாங்க. அது ஒரு ஜீவ சமாதி மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும், எவ்வளவுதான் அழுதாலும் அந்த உறவை ஒருபோதும் உயிர்ப்பிக்கவே முடியாது. அது முடிஞ்சது, அவ்வளவுதான். பிரிவு ஏற்பட்ட பிறகு விருச்சிக ராசிக்காரங்க கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் மௌனம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது பலவீனத்தோட அடையாளம் இல்ல. அது அவங்களுடைய மிகப்பெரிய வலிமை. அதே நேரம் அவங்களுடைய மன்னிப்புக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அதை தாண்டிட்டா திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விருச்சிகத்தோட மௌனம் அவங்கள விட்டு பிரிஞ்சவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா, ஒரு நித்தியமான கேள்வியா இருக்கும். அது வெறுமனே பேசாம இருக்கிறது இல்ல, அது ஒரு முழுமையான புறக்கணிப்பு. உங்களை அவங்க வாழ்க்கையிலிருந்து, அவங்க நினைவுகளிலிருந்து, அவங்களுடைய உலகத்திலிருந்தே முழுசா டெலீட் பண்றதுக்கான ஒரு செயல்முறை. அந்த மௌனத்துக்கு வலிமை ரொம்ப அதிகம். அது எந்த ஆயுதத்தை விடவும் சக்தி வாய்ந்தது. அந்த மௌனம் பிரிவை ஏற்படுத்தி அவங்களோட மன அமைதியை குலைச்சு அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இவ்ளோ தீவிரமா உறுதியா முடிவெடுக்கிற விருச்சிக ராசிக்காரங்க பிரிஞ்சு போனவங்களை திரும்பவும் ஏத்துக்குவாங்களா? அவங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி. பதில் என்னன்னா, முடியும். ஆனா அதுக்கு சில ரொம்பவும் கடுமையான, கிட்டத்தட்ட முடியாத நிபந்தனைகள் இருக்கு. அவங்க மனசுல திரும்ப இடம் பிடிக்கணும்னா முதல்ல எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்றதை நிறுத்தணும். ஏன்னா உடைந்த நம்பிக்கை பொய்களால் ஒட்டாது. 2வது, அதிகாரமா பேசக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்கிற தோரணை அவங்க கிட்ட செல்லுபடியாகாது. நீங்க அவங்கள மதிக்கணும். 3வது, ஆசை வார்த்தை சொல்லி சும்மா புகழ்ந்து பேசி மயக்க நினைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்க நோக்கம் என்னன்னு உடனே தெரிஞ்சிடும். அவங்க விரும்புறதெல்லாம் செயல்களை தான், வெற்று வார்த்தைகளை இல்ல. நீங்க உண்மையா மனதார வருந்தி உங்க செயல்கள்ல மாற்றத்தை காட்டினா மட்டும்தான் அவங்களுடைய மனக்கதவை திரும்ப திறக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாவது இருக்கும். இவ்ளோ வலி, வேதனை, ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை மறுபடியும் மலருமா? அந்த இருண்ட வானத்துல ஒரு வெளிச்சக்கீற்று வருமா? நிச்சயமா மலரும். ஏன்னா அவங்களுடைய நேர்மையும் அவங்களுடைய உண்மையும் அவங்கள ஒருபோதும் கைவிடாது. அந்த நம்பிக்கைய ஆன்மீகம் அவங்களுக்கு ஒரு தாய் மாதிரி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு உண்மையா இருந்து நடிக்காம, பொய் சொல்லாம செஞ்ச உதவிகள், அந்த புண்ணியம் எல்லாம் ஒரு சேமிப்பு மாதிரி. அது அவங்கள காப்பாற்றும். அவங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது அவங்களுடைய நல்ல கர்மாவின் பலன், அவங்க ரொம்பவும் திக்கற்று நிக்கும் போது நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு துணையா வந்து நிக்கும். இந்த பிரபஞ்சம் அவங்கள கைவிடாது. அவங்களுடைய இருண்ட காலங்கள்ல உலகமே அவங்களுக்கு எதிரா திரும்பின மாதிரி உணரும் போது அவங்க பற்றுக்கொள்ற ஒரே விஷயம் அவங்களுடைய குலதெய்வமும் இறைவன் மேல அவங்க வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். சரியான நேரத்துல குரு பகவானோட அருள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா கிடைக்கும். அந்த குருவின் அருளால அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய உண்மையான உறவு நுழையும். அந்த உறவு அவங்க பட்ட பழைய காயங்களுக்கு மருந்தா அமையும். அவங்களுடைய வலிகளை போக்கி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து அவங்கள மீண்டும் பிரேமிக்க வைக்கும். இந்த நம்பிக்கை தான் விருச்சிக ராசியை எல்லா சூழ்நிலையிலையும் வழி நடத்துது. மனுஷங்க கைவிட்டாலும் அவங்க முழுசா நம்புற அந்த இறைவன் அவங்கள கைவிட மாட்டான். அவங்களுடைய உண்மையான அன்புக்கு, அவங்க பட்ட வேதனைக்கு நிச்சயம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அந்த தெய்வீக சக்தி அவங்கள ஒரு தாய் மாதிரி வழி நடத்தி ஒரு பிரகாசமான அமைதியான வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போகும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒண்ணுதான். உங்களுடைய பயணம் எங்களுக்கு புரியுது. உங்களுடைய மௌனத்தின் சக்தியும் உங்க அன்பின் ஆழமும் மதிக்கத்தக்கது. இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சின்ன தெளிவையும் கொடுத்திருக்கோன்னு நாங்க நம்புறோம்.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.